ஆபத்தால நிறைஞ்சிருக்கிற ஜாதகம். நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த கண்டத்துல இருந்து அவனை காப்பாத்த வைக்கிறத தவிர. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பெரியமா. கவலைப்படாம எப்படிப்பா இருக்க சொல்ற? அவனுக்கு வரப்போற கண்டம் எந்த ரூபத்துல வரும்னே தெரியல. அதுல இருந்து மித்ராவை எப்படி காப்பாத்தணும்னு கூட எனக்கு தெரியல. ஒரு காலத்துல லக்ஷ்மி அண்ணி கூட இருந்ததுனால லக்ஷ்மி அண்ணியோட ஜாதகம் அண்ணனோட ஜாதகத்துக்கு பாதுகாப்பு கவசமா இருந்தது. ஆனா இப்ப அண்ணியும் நம்ம கூட இல்ல. இது இந்த உலகமே நம்பிட்டு இருந்தாலும் ஜோசியர் மட்டும் அதை நம்ப மாட்டேங்கிறாரு. நம்ம எல்லாரும் எதை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோமோ ஜோசியர் அதை பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசுறீங்கக்கா? லக்ஷ்மியுடைய மரணத்தை பத்தி. லக்ஷ்மி இறந்து போயிட்டான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவ இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான்னு ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹாய் ஜானு, லக்கி எங்க? இன்னும் ஆளை காணோம். இப்பதான் வெளியே போனா மாமா. இப்பதான் போனாளா? யார் கூட போனா? எங்க போனா? அவங்க ஃப்ரெண்ட டிராப் பண்றேன்னு சொன்னதும் அவங்க கூட தான் அவ போயிருக்கா. டிராப் பண்ற அளவுக்கு லக்கிக்கு பெரிய ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்ன? ஜுன்னுன்னு அவளோட கிளாஸ் ஃப்ரெண்ட் இருக்கா மாமா. ஓ, அந்த ஜுன்னுவா? ஆமா. அது அவன் கொஞ்சம் சுருட்டு முடி வச்சிட்டு இருப்பான். எறும்பு கடிச்ச மாதிரி மூக்கு இவ்வளவு பெருசா வீங்கி இருக்கும். வாயை திறந்தானா அவன் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருப்பான். பெரியவங்களை பார்த்தா மதிக்க மாட்டான். அவங்க கிட்டே எதிர்த்து பேசுவான். மனசுல பெரிய ஹீரோ நினைச்சுப்பான். அவன் தானே? அவனுக்குள்ள இவ்ளோ குணங்கள் இருக்குன்னு எனக்கே இவ்ளோ நாளா தெரியாது மாமா. நல்லாவே கவனிச்சிருக்கீங்களே. அது கவனிக்கும் போது தெரியல, அவன் ஷோ ஆஃப் பண்ணும்போது கவனிக்க வேண்டியதா போச்சு. ஓ, ஜுன்னு இஸ் கிரேட். கிரேட்டா? எதுக்கு? பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல கூட இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் மாமா. ஒரு ப்ராடக்ட் யாருக்கும் தெரியாம இருக்கும்போது அதை ஷோ ஆஃப் பண்ணி எல்லாரும் அதை பாக்குற மாதிரி அடுத்தவங்களோட அட்டென்ஷன்ஸை கிராப் பண்ணுவாங்க. அவனுக்கு இப்பவே அந்த குவாலிட்டி இருக்குன்னா பெரியவன் ஆனதும் மிக பெரிய லெவல்ல பிசினஸ் மேன் ஆயிடுவான். இன்னும் ரெடியாகாம இருக்க? ஜுன்னு ஸ்கூல்ல இருந்து வந்துருவான்ல ஆண்டி. அவன் வந்ததும் நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்துடுறோம். லக்ஷ்மி, உன்னோட மைண்ட்ல செகண்ட் தாட் எதுவும் இல்லைல்ல? அப்படின்னா? அதான் எங்களை ஃபங்க்ஷனுக்கு அமுச்சு வச்சுட்டு நீ பாட்டுக்கு எங்க வீட்டில் இருந்துருவியான்னு டவுட்டா இருக்கு. இங்க பாருங்க அர்ஜுன், அவ்வளோ சீக்கிரமா நான் வாக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்துட்டேன்னா அதை நிறைவேற்றாம இருக்க மாட்டேன். நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்ல, என்ன நம்புங்க. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் லக்ஷ்மி போறோம். உனக்கு வர விருப்பம் இல்லைனா சொல்லிடு, நாங்களும் வீட்டில் இருக்கோம். என்ன அர்ஜுன் நீங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் கண்டிப்பா வருவேன். நீங்க போங்க. சரி லக்ஷ்மி, ஜுன்னு வந்ததும் நீங்க ரெடியாகி வந்துருங்க. போலாம்ப்பா. ஐயா சொல்லுங்கம்மா. ஜுன்னுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவன் வந்ததும் என்கிட்ட சொல்லுங்க. சொல்றேம்மா. அம்மா, ஜுன்னு வந்துட்டியா? அம்மா, நான் என்னோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஜானு, விவேக் என்னதான் சொல்றான்? அவன் என்ன சொல்லுவான்னு உங்களுக்கே தெரியும். என்ன நடக்கும்னு கூட உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு, எங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் மட்டும் எங்க 2 பேருக்கும் தெரியாது. இதுதான் நடக்கும்னு நினைச்சு பாக்குறதுக்கெல்லாம் எனக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியல மாமா. இட்ஸ் ஓகே ஜானு, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். எல்லாரும் எதிர்பார்க்கறது தேவயானி சித்தியோட சம்மதம் தான். என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட மனசும் கரையும்.
நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? ஏன் மாமா, நீங்க எல்லார பத்தியும் யோசிக்க கூடியவரு, எல்லாரையும் ரொம்ப கேரிங்கா பாத்துக்க கூடியவரு, எல்லாரையுமே ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க கூடியவரு. ஆனா அக்காவை மட்டும் ஏன் உங்களால புரிஞ்சுக்கவே முடியல? அக்காவோட விஷயத்துல மட்டும் ஏன் நீங்க இவ்ளோ கடுமையா நடந்துக்கிறீங்க மாமா? உன் அக்கா என்ன செஞ்சான்னு நீ மறந்துட்டியா? உங்க அக்காவால நாங்க ஆல்மோஸ்ட் நடுத்தெருவுக்கு வந்துட்டோங்கிற விஷயத்த நீ மறந்துட்டியா என்ன? இனி அவளை பத்தி நாம் எதுக்கு பேசணும்? அக்கா இறந்து போன விஷயத்த என்னோட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது மாமா. வேற எங்கேயோ அவங்க பத்திரமா இருக்காங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்க. அவங்க நல்லபடியா இருக்காங்கன்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டு இருக்க. உன் அக்கா மேல பாசம் இருக்கலாம் ஜானு, ஆனா அதுக்காக இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த உலகமே நம்பின விஷயத்த உன்னால ஏன் நம்ப முடியல? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இறந்து போனவங்க எல்லாரோட உடம்பும் கிடைச்சிருச்சு, ஆனா அக்காவோட பாடி மட்டும் கிடைக்கவே இல்லை. அதனாலதான் அவங்க இன்னும் இறக்கலன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்படி நம்பிக்கிட்டே உட்கார்றதுல எந்த தப்பும் இல்லதான், ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜுன்னு ரொம்பவே லக்கி ஆண்டி. எதுக்கு? பாசமா இப்படி சாப்பாடு விட்டுற அம்மா ஜுன்னுக்கு இருக்காங்கல்ல. ஜுன்னு மட்டும் என்ன இங்க கூட்டிட்டு வரலனா எனக்கு அப்பா வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. என்னோட அம்மாவும் என்ன கூட்டி விட்டு இருந்தாங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும்னு. ஆனா எனக்கு இப்பதான் தோணுது அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைதான்னு. நீங்க சாப்பாடு ஊட்டும் போது அப்படியே எங்க அம்மா என்ன கூட்டி விட்ட மாதிரியே இருக்கு ஆண்டி. நானும் உனக்கு அம்மா மாதிரி தானே. இனிமே நீ எப்ப வந்தாலும் சரி, என் கையால நான் தான் உனக்கு சாப்பாடு ஊட்டுவேன், சரியா? தேங்க்யூ சோ மச் ஆண்டி. லக்கி டீச்சர், நீங்க என்ன இங்க? உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்காக நீங்க வந்திருக்கீங்களா? நான் மட்டும் இல்ல, உன்னோட அப்பாவும் இங்க வந்திருக்காரு. என்னது, அப்பாவும் வந்துட்டாரா? அப்ப அவரே உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. உன்னை அவர் வெளியே கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்காரு. ரொம்ப பசிக்குது டீச்சர், இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடுறேன், உட்காருங்க.